வணக்கம் உறவுகள், நண்பர், தமிழ் சொந்தங்களா எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் தேவனுடைய சுத்த கிருபையால நல்லா இருக்கிறேன். தேவன் மாத்திரமே என்னை பலத்த கிருபையினால் தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அது தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அதேபோல அ இந்த காலங்கள் உங்களுக்கு தெரியும். நோன்பு திறக்கிற காலங்களாம் இருக்குது. அதேபோல எங்களுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள் நிறைந்த நாள். இந்த நாட்கள் 40 நாள் தவசு காலங்கள் உங்களுக்கு தெரியும். அது நல்லபடியாக சபையாரோடு நாங்கள் அதை ஜெபிக்க, துதிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அதேபோல இந்த நாட்களிலும் கூட நான் திங்கள், செவ்வாய் 2 நாளுமே பதிவுகளோடு வரவில்லை. வெளியிடங்களோடு வைத்துவிட்டு பதிவுகளோடு வரவில்லை. காரணம் என்னென்று கேட்டால், திங்கட்கிழமை என்னுடைய வழக்கு. அந்த வழக்குக்காக நான் முழு ஆயத்தங்களையும் செய்து, அதுக்குரிய ஆலோசனைகளை பெற்று, அதுக்குரிய காரியங்கள் அனைத்தையும் செய்து முடித்திருக்கிறேன். இன்னும் சில டெண்டரு டாக்குமெண்ட்ஸ்கள் என்னுடைய கையில் கிடைக்க வேண்டும். அது இன்னும் கிடைக்கவில்லை. அது உண்மையிலேயே நாளைய தினத்தில் கிடைக்கும் என்று நான் தேவனுக்குள் விசுவசிக்கிறேன். உலகத்தில் பாடுகள் இல்லையா என்று சொல்லி நீங்கள் பாடுகள் உள்ளதான். நான் வேதத்தை பார்த்தால் பவுல் அவர்களுக்கு இருந்த பாடுகளுக்கு மத்தியில் எங்களுக்கு ஒரு பாடும் பெரிதல்ல. தேவன் எங்கு சென்றாலும் எங்களோடு கூட இருப்பார். எங்களுடைய நாவினால் நாங்கள் துதி செய்து அறிக்கையிட்டு நாவினால் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் எங்களுடைய சிந்தனைகளிலும் எங்களுடைய சரீரங்களிலும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவார் என்ற விசுவாசம் எனக்கு இருக்கிறது. இந்த நாட்களில் நாங்கள் மிகவும் பரிசுத்தமாக உண்மையாக இருக்க வேண்டும். ஆனால் மனுஷர்கள் நாங்கள் எங்கேனும் தடுமாறி விழுந்து விட மாட்டோமோ என்ற ஒரு பிசாசினுடைய ஒரு நோக்கம் இருக்கும். அதுகளையும் தாண்டித்தான் நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். தேவன் எப்பொழுதும் என்னோடு பலத்த கிருபையாக கூட இருக்கிறார். அதே போல நீங்களும் நல்ல சுகபலத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் தேவனிடம் பிரார்த்தனை பண்ணி கொள்ளுகிறேன். அண்ணா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று 2 நாள் வரவில்லை என்று சிலர் கேட்டிருந்தீர்கள். நான் உண்மையிலேயே நலமுடன் இருக்கிறேன். அதே போல் இன்றைக்கு காலையிலும் வேலையிடத்துக்கு போய் வேலையிடத்தை முடித்து கொண்டு வந்து இங்குள்ள வேலைகள் அனைத்தையும் பார்த்துவிட்டு பார்த்தால் நேரம் மாலை 5 மணி ஆகிவிட்டது. சரி, சற்று நேரம் எப்பொழுதும் 2 நாள் வரவில்லை என்று சொல்லி ஜிம்முக்கு வந்தால் டைம் டேபிளை பார்த்துவிட்டு 2 நாள் வரவில்லை என்று சொல்லி அவர்கள் கேட்டிருந்தார்கள். ஓகே, அது என்னுடைய தனிப்பட்ட காரணங்களால் வர முடியவில்லை என்று சொல்லிவிட்டு இப்போ உடனேயே நான் இந்த ஜிம்முக்குள்ளே வந்துட்டேன். இன்றைக்கு நான் ஒரு மணி நேரம் தான் நின்று ஜிம் செய்வேன். காரணம் என்னென்று கேட்டால், எங்களுடைய 6:30 மணிக்கு எங்களுடைய சபையாரோடு எங்களுடைய தேவனுடைய தவசு கால பாடுகளை நாங்கள் ஆராதிக்கிற நேரத்துக்காக 6 மணியோடு முடித்து சென்று விடுவேன். அதே போல் என்னை நேசிக்கிற நல்ல உறவுகள், நல்ல அன்பு தம்பிமார், அண்ணன்மார், நண்பர்கள், நீங்களும் நல்ல சுகபலத்தோடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு செய்திகளை பார்க்கும் பொழுதும் மனசு ரொம்ப நெருடலாக இருக்கிறது. ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு பாடுகளோடும் போய்கொண்டிருக்கிறது. அதே போல் போன ஞாயிற்றுக்கிழமை நான் ஆராதனைக்கு சென்றிருக்கும் பொழுது நான் ரெயினால் இறங்கி ஒரு மெட்ரோ எடுப்பதற்காக போயிருக்கும் பொழுது ஒருவர் ஒரு 55லேருந்து 60 வயது மதிக்கத்தக்க ஒரு வேறு நாட்டவர் வந்து ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தார். அப்பொழுது அவரை பார்க்க என்னை அறியாத ஒரு இரக்கம் ஒன்று ஏற்பட்டது. நான் உடனே அவர் பக்கத்தில் போய் நின்றேன். அவர் என்ன பிளவினம் அடைந்திருக்கிறாரா, என்ன அடைந்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவர் சொன்னார், இந்த இடத்தில் நான் காலையில் வந்த நான் இதுவரையில் எனக்கு எந்த ஒரு ஆகாரமும் கிடைக்கவில்லை என்று சொன்னார். நான் அக்கம் பக்கம் தேடி பார்த்தேன். அது மெட்ரோக்குள் உள்ளே இருப்பதால் எந்த கடைகளுமே இல்லை. உடனே என்னுடைய கரத்தில் இருந்து சில காசை கொடுத்து விட்டு சொன்னேன், எழுந்து போய் நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொன்னேன். சரி என்று அவர் நன்றி சொல்லி தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து கடந்து சென்றேன். காரணம் என்னவென்று கேட்டால், நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் எல்லாரும் இன்றைக்கு எங்களுக்கு எவ்வளவு வருமானம் வந்தாலும் நாங்கள் போதாதென்று சொல்லுகிறோம். நான் இந்த இடங்களெல்லாம் பயணப்படும் பொழுது பார்ப்பேன், இந்த மெட்ரோக்கள் மேலே நீங்கள் பார்ப்பீர்கள் உங்களுடைய கண்களால், இந்த சோளன் விற்கிறவர்கள், மற்ற சிறிய பொதிகள் விற்கிறவர்கள், மற்ற நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாம் அன்றாடம் தங்களுக்கு ஒரு 10 ரூபாய் கிடைத்தால் போதாதா என்ற உள்ளத்தோடு அவர்கள் அந்த இடத்தில் தங்களை கஷ்டப்படுத்தித்தான் அந்த விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது காரணம் என்னென்று கேட்டால், இந்த நாட்டில் உங்களுக்கு தெரியும், முனிசிபால் போலீஸ் அப்படியான இடங்களில் அதுகளை செய்வதற்கு இடம் கொடுக்கவே கொடுக்காது. அப்படின்னும் அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் எவ்வளவுதான் கோடி கோடியாக உழைத்தாலும்
ஒருவேளை சாப்பாட்டுக்காகத்தான் நாங்கள் அனைவரும் கஷ்டப்படுகிறோம். அந்த உணர்வு இன்றைக்கு ஒரு மனிதனுடைய உள்ளத்திலும் சிந்தனையிலும் வருதோ, அவனே இந்த உலகத்தில் பெரிய பணக்காரன் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன் என்னுடைய அறிவை வைத்து. காரணம் என்னென்று கேட்டால், நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய கையில் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம், என்னுடைய கையிலேயே ஒரு €1000 பணம் இருக்குதுன்னு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த €1000 பணத்தை நான் ஒரே நாளில் செலவழிக்க முடியுமா என்று சொன்னால், நிச்சயமாக கஷ்டப்பட்டு உழைக்கிற என்னால் அதை ஒரே நாளில் செலவழிக்க முடியாது. அந்த 1000த்தையும் நான் ஒரு மாதத்துக்குரியதாக ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பேன். அப்படித்தான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பணமே பெருசு என்று சொல்லி நீங்கள் நினைப்பதில் இருந்து, மனிதர் வாழ்க்கைக்குரிய அன்புதான் தேவன் பெரிதென்று சொல்லுகிறார். மனிதனுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள், இரக்கமாயிருங்கள், ஒருதருக்கொருவர் ஒத்தாசையாயிருங்கள். மற்றவர்களை நீங்கள் கடினப்படுத்தி, குற்றம் சுமத்தி வாழ்வதில் இருந்து நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல நானும் சட்டமும் பயணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நான் ஒன்றைத்தான் நினைத்தேன். நாங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இந்த நாட்டுக்கு வந்தோம். ஆனால் கடைசியில் எங்களுடைய வாழ்க்கை வேறொரு திசையால் எங்களுடைய வாழ்க்கை பயணம் போகிறது போல் நான் உணர்ந்து கொண்டேன். ஆதலால் எவ்வளவுதான் பாடுகள், பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் ஒருவரோடொருவர் பேசி ஒப்புரவாகி நீங்கள் அன்பாக உங்களோட பயணத்தை தொடர்ந்து செல்லுங்கள். கோபம் வராத மனிதர்கள் இல்லை, எரிச்சல் வராத மனிதர்கள் இல்லை, பாடுகள் இல்லாத மனுஷர்கள் இல்லை. அதே போல எல்லாத்துக்கும் மேலே அன்பொன்று ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா, சகலத்தையும் தேவரினால் மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டு போக முடியும் என்று சொல்லி நான் தேவனுக்குள் விசுவசிக்கிறேன். அதே போல வழக்கை பற்றி ஒவ்வொருத்தரும் நீங்கள் என்னோடு பேசுகிறீர்கள். வழக்கை நான் படித்த பொழுது எல்லாமே தமிழிலும் டிரான்ஸ்லேஷன் பண்ணி, பிரெஞ்சிலும் டிரான்ஸ்லேஷன் பண்ணி, எல்லா விதத்திலையுமே அதுகளை எடுத்துக்கொண்டு தமிழில் டிரான்ஸ்லேஷன் எடுத்து படிக்கும் பொழுது என்னுடைய இருதயம் ரொம்ப நொந்து போனது. சரி, எல்லாமே நல்லதுக்குத்தான். தேவன் ஏதோ ஒரு பாடை வைக்கிறார், ஏதோ ஒரு உயர்வுக்குத்தான். அதுகளை கண்டு நான் பயந்து ஓடி அதுக்காக எல்லா இடங்களிலும் கண்ணீர் சிந்தி நிற்கிறதுக்கு என்னை தேவன் விடமாட்டார். காரணம் என்னென்று கேட்டால், நான் ஒரு தனி நபர் அல்ல, என்னோடு நல்ல தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதே போல எனக்கு ஆலோசனை சொல்லுகிறதுக்கு பாஸ்டர் இருக்கிறார், பாஸ்டருடைய குடும்பம் இருக்கிறது. அவர்கள் எனக்கு நிறைய ஆலோசனை சொல்லுகிறார்கள். அவர்கள் எனக்காக ஜெபிப்பது மாத்திரமல்ல, அதே போல எனக்கென்று சொல்லி மொழிபெயர்ப்பாளர்களை நான் நியமித்திருக்கிறேன். அதுக்காக லோயர்களை நியமித்திருக்கிறேன். தேவன் நிச்சயமாக எனக்காக சிலுவையில் உயிர் திறந்த இயேசு கிறிஸ்து எனக்காக நிச்சயமாக வழக்கில் என்னை வெற்றி சிறக்க வைப்பார் என்று நான் விசுவசிக்கிறேன். நீங்களும் தேவனை தேடுங்கள், தேவன் உங்களுக்கு விடுதலை தருவார். அப்பொழுது நீங்களும் சமாதானமாக வாழலாம். இந்த நாடுகளில் எங்கு பார்த்தாலும் நாங்கள் பிரச்சனைகளோடு தான் போய் கொண்டிருக்கிறோம். மிகவும் பாதுகாப்பாகவும் மிகவும் கவனமாக நடந்து கொண்டிருங்கள். இந்த 40 நாட்களிலும் நான் தேவனுடைய காரியத்தை பற்றியே வன்னி மலைத்துளி யூடியூப்பில் பதிவுகள் வந்து கொண்டிருக்கும். அதே போல் நான் வெளியிடங்கள் செல்லும் பொழுது உங்களுக்கு வெளியிட பதிவுகள் வந்து கொண்டிருக்கும். ஒரு பக்கம் வேலை பளுகள், ஒரு பக்கம் வழக்கு பளுவுகள் எல்லாத்தையுமே தாங்கி கடந்து போக தேவன் தான் பலத்த கிருபை செய்து கொண்டிருக்கிறார். என்னை தேடி என்னை சுகம்பலம் விசாரிக்கிற ஒவ்வொருத்தரையும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் அதே போல தேவனுடைய கரத்தில் இருந்து தேவனுக்காய் பிரயாசப்படுங்கள், ஓடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வீடு, உங்களுடைய வேலிடங்கள், உங்களுடைய தொழிற்சாபனங்கள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பார். அதே போல வெளியிடங்கள் அனைத்தும் மிக அழகாகவும் மிக துல்லியமாகவும் மிக தெளிவாகவும் என்னுடைய சிந்தனையிலிருந்து உங்களுக்கு பதிவேற்றுவேன். அதை நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு விடயத்தையும் உங்களுக்கு நலமானதை எடுத்துக்கொண்டு நலமற்றதை விட்டு விடுங்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பு என்றேன். நன்றி, வணக்கம் என்பது அனைவருக்கும்.